நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் ஸ்டாலின் 4ஆம் கட்ட பயணத்தின் 4வது நாளான இன்று திருவொற்றியூரில் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். அனுமதி வழங்கப்படல, முறையா வழங்கல. அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, ஆனா நிபந்தனைகள் எல்லாம் கடைபிடிக்கிறார்களா என்று ஆய்வு செய்ய வேண்டிய பணி யாருக்கு? அரசுக்கு, சிஎம்டி என்று சொல்லக்கூடிய அந்த துறைக்கு. அதையும் சரி கட்டிட்டாங்க. காரணம் லஞ்சம், லாவண்யம். ஆகவே அது முறையாக கட்டப்படல, முறையா அரசு அனுமதி வழங்கல என்று நானே நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டிருக்கிறேன். வழக்கு மன்றத்தில் நேற்றைக்கு கூட நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்திருக்கு. 25ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 61 பேர் செத்த கொடுவேன். நீதிமன்றத்தில் இருக்கு அந்த பிரச்சனை. ஆக இப்படிப்பட்ட நிலை தான் இப்போ 2015 கணக்கு சொல்றாங்க. 400 பேர் 450 பேர் செத்தாங்கன்னு. ஆனா உண்மை அது இல்ல. 1000 பேரை தாண்டி இருக்கும் நிச்சயமா. இன்னும் பல பேரை காணோம் இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில. ஆக இப்படிப்பட்ட நிலை ஜெயலலிதா எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம் இந்த நிலைமை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். எவ்வளவோ குறைகளை, எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் இங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீங்க. எங்களை விட நீங்கள் தான் தினந்தனமும், நாங்களாவது உதயசூரியன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் எங்களுடைய சின்னமாக இருந்தாலும், அண்ணா உருவாக்கி தந்த சின்னமாக இருந்தாலும், நாங்கெல்லாம் டெய்லி அதை பாக்குறோமோ இல்லையோ, நீங்க டெய்லி பாக்குறீங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் நீங்க தொழிலுக்கு போறீங்க. காலையில எழுந்த உடனே வானத்தை தான் பாக்குறீங்க, உதயசூரியன் காணான்னு. அதை பார்த்ததுக்கு பிறகுதான் கடல்லே இறங்குறீங்க. அதனால உதயசூரியன் மேல எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாசத்தை விட உங்களுக்கு தான் அதிகமான அளவுக்கு அந்த பாசம் இருக்கும் என்பதை நான் உணராமல் இல்லை. இன்னைக்கு உங்களை எல்லாம் அழைச்சி இங்க பேசுறோம். ஆக இந்த மீனவ சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களை, சகோதரிகளை, நிர்வாகிகளை அழைச்சி பேசுறோம். இந்த செய்தி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படியோ 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. நான் பயணத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தினேன். ஆக நான் பயணத்தை நடத்துறப்போ ரொம்ப ஆடம்பரமாக இல்லை. அதிமுக இப்ப ஆடம்பரமெல்லாம் வெளியெல்லாம் கொடிகள் கட்டி, பேனரை கட்டி, வரிசையா போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வர்ற மாதிரி நடைபாதைகள் கூட மக்கள் நடந்து போக முடியாத நிலைமைக்கெல்லாம் பேனர் வைக்கிறாங்க. அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இது கட்சி நிகழ்ச்சி இல்ல, ஆடம்பரம் இருக்கக்கூடாது. ஒரு அடையாளத்திற்கு இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு வாசல்ல ஒரு போர்டு, நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மேடையில ஒரு போர்டு, அதை தவிர எந்த போர்டு இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய தோழர்களுக்கு எல்லாம் கட்டாயமாக ஒரு நிபந்தனை விதிச்சு அப்படித்தான் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க 212 தொகுதியில் நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அதிமுக சாதன போர்டு வரிசையா வச்சாங்க. நான் எங்க போறேன்னா அங்கெல்லாம் வச்சாங்க. நமக்கு நாம எங்க நிகழ்ச்சி இருக்கு அதை சுத்தி பேனர். நம்ம தோழர்கள் தான் கோவம் வந்துச்சு. நம்ம நிகழ்ச்சி நடத்துற அவங்க பேனர் வைக்கலாங்க, நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக அவங்க பேனர் வைக்கிறாங்க, நமக்கு விளம்பரம் கொடுக்கறாங்க, அதுக்கு நாம அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஆக நாம கூட பேனரே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே வைக்கிறாங்க, நமக்கு கூட செலவு இல்லை, அவங்களே வைக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன்.